ஐந்தாவதாக வரும் நாமம் ரவிஹி என்பதாகும். ரூயத்தே ஸ்தூயத்தே சர்வைஹி இதி ரவிஹி என்ற சமாசத்தால் எல்லா உயிர்களாலும் நமஸ்கரிக்கப் பெறுகிற சூரியனாக திகழ்கிறான் சூரிய பகவான். ரௌதி உப்பதிஷதி வேதான் இதி வா ரவிஹி என்ற சமாசத்தால் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் செய்த மகாவிஷ்ணு ரவி என்ற பதத்தால் கூறப்படுகிறார். ரூயத்தே ஸ்தூயத்தே வேதைகி இதி ரவிஹி என்ற சமாசத்தால் வேதாந்த வேத்யனாகவும் பரபிரம்மமாகவும் ஒளிர்கிறார். ஆறாவதாக வரும் நாமம் அக்னி கர்ப்பக என்பதாகும். திவா அக்னிகி கர்ப்பே எஸ்ய சக என்ற சமாசத்தாலும் உத்யந்தம் வா ஆதித்யம் அக்னிகி அனுசமாரோகதி என்ற வேத வாக்கியத்தாலும் பகலில் அக்னியை தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதனால் சூரிய பகவான் அக்னி கர்ப்பக என்ற பதத்தால் கூறப்படுகிறான். அக்னிகி காலாக்னி ருத்ரக கர்ப்பே எஸ்ய சக அக்னி கர்ப்பக என்ற சமாசத்தாலும் நாராயணாத் ருத்ரோ அஜாயத்த என்ற வேத வாக்கியத்தாலும் காலாக்னி ருத்ரனை தனக்குள் கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருப்பதனால் ஸ்ரீமன் நாராயணனே அக்னிகர்ப்பன் என்ற பதத்தால் கூறப்படுகிறான். மூன்றாவதாக அக்னிகி என்ற பதம் மற்ற 4 பஞ்சபூதங்களுக்கும் உபலட்சணமாகும். அதனால் பஞ்சபூதங்களின் விகாரமான எல்லா உலகமும் எவனிடத்தில் உள்ளதோ அந்த நிர்குணமான பரமாத்மாவும் அக்னிகர்ப்பன் என்ற பதத்தால் கூறப்படுகிறான். ஏழாவதாக வரும் நாமம் அதிதேகே புத்திர